இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்பீட் இங்கிலீஷ் ஜூனியர் பார்க்க போகிறோம். பேசிக் புக் முடித்தவங்க அடுத்து வந்து ஸ்பீடு தான் போகணும். அந்த ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா பர் மினிட்டுக்கு வந்து 80 வேர்ட்ஸ் படிப்பாங்க. ஸ்பீடு வந்து எழுதி பார்க்குறப்ப இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் நோட் புக்கு தனியாக வந்து கடைகளில் விற்கும். நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து பாதியாக நோட்டை வந்து பிரித்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரோக்காக போட வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பெரிய நோட் நார்மலாக யூஸ் பண்ணுற நோட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த நோட்டை வந்து டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷார்ட் அண்ட் பென்சில் தான் யூஸ் பண்ணணும். அப்சரா ஸ்டெனோ அப்படின்னு இருக்கும். இந்த பென்சில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். டெஸ்ட்டு ரைட் பண்ணுறப்ப டபுள் சைடு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பென்சில் வந்து உடஞ்சிட்டாலும் நீங்கள் வந்து பின்னாடி டக்குன்னு திருப்பி வச்சு எழுத ஆரம்பிக்கலாம். டெய்லி நீங்கள் வந்து ஒரு ஸ்பீடு வந்து எழுதுனா போதும். மேக்ஸிமம் வந்து 10 டைம்ஸ் வந்து நீங்கள் ஸ்பீடு எழுதலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்பீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் பேஜ் வந்து இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட் பேஜை வந்து நீங்கள் ஒரு 5 டைம்ஸ் எழுதி பார்க்குறது. அதுக்கப்புறம் செகண்ட் பேஜில் இருக்கிறத ஒரு 5 டைம்ஸ் எழுதி பார்க்குறது. அப்புறம் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 2 டைம்ஸ் எழுதி பார்க்குறது. அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்கல்ல, அதுதான் வந்து ஹார்ட் வேர்ட்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டமாக இருக்கோ, அந்த ஸ்ட்ரோக்ஸ் போடுறதுக்கு எது கஷ்டமாக இருக்கோ அதை வந்து நீங்கள் எழுதி ஒரு 3 லைன்ஸ் வந்து எழுதி பாருங்கள். அது வந்து ஒரு ஸ்பீடுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தால் நம்மளுடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பீடு வந்து நீங்கள் எழுதி பார்க்குறப்ப ஸ்டார்டிங்கில் ட்ரபிளிங்காக தான் தோணும். ஆனால் நம்ம வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து இந்த ஸ்டெனோவில் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நம்ம வந்து ஸ்பீடை வந்து டெய்லியும் ஒரு 5 to 6 hours ஆச்சு நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். இப்போ தான் நம்ம ஸ்பீடை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேஜில் வந்து 1 போட்டிருக்காங்க இல்லையா, அது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 5 டைம்ஸ் எழுதுங்க. அதை எழுதிட்டு நீங்கள் வந்து படித்து பார்க்கணும். நீங்கள் படிக்கிறத ஆப்போசிட்டில் யாராவது புக்கை வச்சு பார்க்க சொல்லுங்கள். கரெக்டாக எழுதியிருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கிறப்ப ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா செகண்ட் டைம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணப்போ அந்த மிஸ்டேக்ஸை வந்து கம்மி பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு டைமும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக வருதோ ஒரு ஸ்பீடு, அதே மாதிரி எழுதி பார்த்துட்டே வந்துகிட்டே இருக்கணும். இப்போ 1 வரைக்கும் நீங்கள் எழுதி படித்து பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் 2 நீங்கள் இருக்கு இல்லையா, அது மறுபடியும் இது ரெண்டுத்தையும் 1 கூட அப்படியே சேர்த்து வந்து நீங்கள் எழுதி பார்க்கணும். அதை வந்து ஒரு 5 டைம்ஸ் எழுதி பார்க்கணும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் அதிக நேரம் நீங்கள் எடுத்து எழுத அடுத்தடுத்த ஸ்பீடு போகிறப்ப உங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணுற டைமிங் வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். இப்போ 2 இப்போ 3ன்னு இருக்குது. அப்போ இது கூடவே சேர்த்து எழுதணும். இதே மாதிரி நீங்கள் 7 மினிட்ஸையும் நீங்கள் வந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். 7 மினிட்ஸில் அவங்க படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடு கொண்டு வந்தே ஆகணும். ஸ்பீடு வந்து ஸ்டார்டிங்கில் எழுதுகிறப்ப பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து வச்சு எழுதுவோம். அது வந்து நார்மலாக இல்லாமல் அந்த ஸ்பீட் பார்த்திங்கன்னா கம்மியாக வச்சு ஸ்டார்டிங்கில் எழுத கற்றுக்குங்க. 0.75xன்னு இருக்கும். அதில் வச்சு எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீடு எழுத நார்மல்லே எழுத பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக வச்சு எழுத பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடு எழுதுகிறப்ப நம்ம கான்சன்ட்ரேஷன் இதில் வச்சு எழுதுறதுக்கு நம்ம பார்க்கணும். ஸ்பீட் பார்த்திங்கன்னா 7 மினிட்ஸ் படித்து முடிச்சிடுவாங்க. 7 மினிட்ஸ் நீங்கள் முடித்த உடனே இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரோக்கில் போட்டதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைமை வந்து பார்த்து படித்து பாருங்கள். பார்த்து படிச்சிட்ட பிறகு வந்து நீங்கள் இதை வந்து இங்கிலீஷில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்கிரைப் பண்ணணும். இங்கிலீஷில் ட்ரான்ஸ்கிரைப் பண்ணுறப்ப இங்கே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு இருக்கா, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இருக்குது. இந்த மாதிரி எழுதிட்டு கம்மா வச்சுட்டு ஒரு லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு 5 லெட்டர்ஸ் வர மாதிரி ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். நீங்கள் என்ன ஸ்ட்ரோக் போட்டிருக்கீங்களோ அதை அப்படியே வந்து எழுதணும். மாற்றி எந்த ஸ்ட்ரோக்ஸும் வந்து மாற்றி எழுதக்கூடாது. கிராமலாக்ஸ் மாற்றி எழுதக்கூடாது. அப்புறம் ஆர்டிகல்ஸ் மாற்றி எழுதக்கூடாது. கமா வந்து உங்களுக்கு எங்கே தோணுதோ எல்லா இடத்தையும் வச்சிடக்கூடாது. ஒரு சில இடத்துல வைக்கணும். அதுக்கப்புறம் புல் ஸ்டாப்பும் உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் முடிகிற மாதிரி தெரிஞ்சால் அந்த இடத்த வைக்கணும். அதுக்கப்புறம் கேப்ஸு, ஸ்மாலு இது எல்லாமே வந்து
நீங்கள் கரெக்டாக வந்து போடணும். அதுக்கு வந்து கரெக்டாக மார்க்ஸ் இருக்குது. அதேமாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு எழுத பார்க்கணும். ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா லெட்டர் அப்படின்னு வருதா, இந்த லெட்டருக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா தனியாக மார்க்ஸ் இருக்குது. ஒரு 5 மார்க்ஸ் இருக்கும் தனியாக. நீங்கள் வந்து இந்த எழுதுகிறப்ப பார்த்தீங்கன்னா இதில் எங்கெங்கே கேப்ஸ் வருமோ அதை கரெக்டாக எழுதணும். இப்போ மேனேஜிங் டைரக்டர் இருக்கா, இந்த எம் பார்த்தீங்கன்னா கேப்ஸில் எழுதணும். டைரக்டர் இது கேப்ஸில் எழுதணும். இது தாஸ் நேம்லாம் வந்ததுன்னா அதுக்கு வந்து கேப்ஸ் கொடுக்கணும். தாஸ் ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ் கொடுக்கணும். தாஸ் அண்ட் கம்பெனின்னு இருக்கா, அதுக்கு வந்து சி வந்து கேப்ஸில் கொடுக்கணும். அப்புறம் அண்ணா சாலை இது ஏ கேப்ஸில் கொடுக்கணும். எஸ்ஸு கேப்ஸில் கொடுக்கணும். கமா வைக்கிற இடத்துல கமா வச்சிடணும். நெக்ஸ்ட்டு மெட்ராஸ்னு இருக்கா, இதில் வந்து எம் வந்து கேப்ஸில் இருக்கணும். 2 மெஸ்ஸஸ் எம் பார்த்திங்கன்னா கேப்ஸில் இருக்கணும். ஜார்ஜ் ஜின்றது வந்து கேப்ஸில் இருக்கணும். அண்ட் கம்பெனி இது கேப்ஸில் இருக்கணும். இப்போ ஊர் நேம்லாம் வந்துச்சுன்னா கோயம்புத்தூர் இதில் வந்து கேப்ஸில் எழுதணும். அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு இங்கே ஒரு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் டியர் சார்ஸ் அப்படின்ற கொடுத்துட்டு கமா வச்சுட்டு இங்கே ஒரு கேப் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். லெட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆர் 4 பேராகிராஃப் வர மாதிரி பிரித்து எழுதுங்க. நெக்ஸ்ட்டு டியர் சார், லெட்டருக்கு அப்புறம் டியர் சார் வருது இல்லையா, இதில் ஒரு 2 பேராகிராஃபாக பிரித்து எழுதிட்டு லாஸ்ட்டில் வந்து இங்கே ஒரு லைன் ஸ்பேஸ் வர அளவுக்கு வந்து லைன் விட்டுட்டு யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்னு போட்டு இங்கே கம்மா முடிக்கணும். மோஸ்ட்லி யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர்ஸ் ட்ரூலி இது 2 தான் வருமே. நீங்கள் கரெக்டாக எழுதிடலாம். ஸ்டோக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரூல்டு நோட்டில் வந்து எழுதியிருப்போம். அதை வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணுறப்ப வந்து அன்ரூல்டு நோட்டில் நம்ம எழுதணும். ஸ்டோக்ஸ் வந்து பென்சிலில் மட்டும்தான் போடணும். அதை டிரான்ஸ்கிரைப் பண்ணுறப்ப நம்ம ப்ளூ பெனில் மட்டும்தான் எழுதணும். நடுவில் வேறு கலர் யூஸ் பண்ணக்கூடாது.